வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கை அருகே மன்னார் வளைகுடாவிலிருந்து தமிழகம் நிலப்பரப்பை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி சுமத்ரா அருகே ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கே முன்னேறி வரும் என்பதால் இலங்கையில் வரும் நாட்கள் சற்று மழைப்பொழிவு அதிகரித்து மீண்டும் மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் இலங்கையில் ஒரு சில இடங்களில் மூடுபனி இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் கிழக்கு காற்றும் உயரழுத்த காற்றும் சற்று உள்ளே நுழைவதால் குளிர் இருக்க வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் குளிரும், ஒரு சில இடங்களில் மூடுபனியும் இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது பெரும்பாலும் முல்லைத்தீவுக்கு தெற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே ஓரிரு இடங்களில் மூடுபனி இருக்க வாய்ப்புள்ளது. காலை 8 மணிக்கு பிறகு மேகம் கலைந்து மீண்டும் இன்று ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் இன்று தம்புளைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாகாணங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் நாளை மார்ச் 17ஆம் தேதியும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவழி தம்புளை தொடங்கி தம்புளைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் நுவரேலியா, கண்டி, ரத்னபுரி, பதுளை, பனாமா இந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மாத்தறை, அம்பந்தோட்டை, ஹாலி, கோட்டை, கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களில் ஓரிடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தம்புளைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு இன்றும் நாளையும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் மார்ச் 18ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை, திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கு அங்கே பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 18ஆம் தேதி. மார்ச் 19ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 19ஆம் தேதி இடியுடன் கூடிய மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை ஓரிரு இடங்கள் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் முல்லைத்தீவு, திரிகோணமலை அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பதுளை சுற்று வட்டாரங்கள், பனாமா சுற்று வட்டாரங்கள், அதே வேளையில் நுவரேலியா சுற்று வட்டாரங்களுக்கு பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்குமே பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 19ஆம் தேதி. மார்ச் 20ஆம் தேதியும் இலங்கையில் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மேற்கு மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 21ஆம் தேதி. மார்ச் 22, 23 தேதியில் இலங்கையில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாகாணங்கள், மேற்கு மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே, தலைமன்னாருக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வளிமண்டல சுழற்சி இப்போது சுமத்ராக நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி மார்ச் 21, 22, 23 தேதிகளில் இலங்கை தரை மீது ஏறி தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே இந்த நிகழ்வு மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 25, 26 தேதிகள் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைத்தாலும் மார்ச் 28ஆம் தேதியிலிருந்து சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 28, 29, 30 தேதிகளில் இலங்கையில் மீண்டும் அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு மார்ச் 26, 27, 28 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மார்ச் 28, 29 தேதிகளில் அங்கே மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த நாட்களைப் போல பெரிய ஒரு தீவிர மழையோ அல்லது ஒரு தொடர் மழையோ கிடைக்க வாய்ப்பில்லை. ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 1/4 மணி நேரம் மழை பெய்துவிட்டு ஓய்ந்துவிடும். இப்படிப்பட்ட வானிலையாக வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் அமைய இருக்கிறது. இது உங்களுக்கு பாதிக்கும் மழையாக கொடுக்க வாய்ப்பில்லை. உங்கள் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கங்கே மழை இருக்கும். இடியுடன் கூடிய மழையாக இருக்க வாய்ப்பது. இது உங்கள் அருகே ஒதுக்கி தான் இந்த மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலான பரப்பு மழை கிடைக்கும் நாள் மார்ச் 19, 20 இந்த 2 நாட்களில் மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் மார்ச் 21ஆம் தேதி பரப்பில் சற்று குறைந்த இடங்களே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு பெரிய அளவில் இலங்கையில் காற்றின் வேகம் தரைக்காற்று இருக்க வாய்ப்பில்லை.
வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மார்ச் 21, 22, 23 தேதிகளில் அங்கே தரைக்காற்று லேசாக தரைக்காற்று ஆங்கங்கே இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பெரிய அளவில் இப்போதைக்கு தரைக்காற்று இருக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து காற்றின் வேகம் குறைந்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நிகழ்வுகள் எல்லாமே ஒரு வளிமண்டல சுழற்சியாக வரும் என்பதால் தீவிர காற்றை கொடுக்க வாய்ப்பில்லை. உங்கள் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.